இது நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வந்திருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மொமெண்ட் அப்படிங்கிறது நேத்து நைட்லேருந்தே எல்லாத்துக்குமே வந்து தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஆர் ரகுமான் அண்ட் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, சாய்ரா பானு. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 29 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இந்த முடிவை எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடிவை எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ரா பானு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. நான் ஏஆர் ரகுமானை விட்டு பிரிகிறேன் அப்படிங்கிற மாரி. இத வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட லாயர் இருக்காங்க, வந்தனா ஷா அப்படிங்கிறவங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் வந்து இந்த 2 கப்புள்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. இனிமே வந்து இந்த டெசிஷனை யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். இத வந்து பெருசா யாரும் பேச வேணாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்லயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சாய்ரா பானு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஆர் ரகுமான் விட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்களும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2, 3 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஸ்கம்ஃபர்ட் வந்து நடந்திருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்பொழுது, நெறைய எமோஷனல் ஸ்ட்ரெயின்ஸ் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல நெறைய ப்ராப்ளம் வந்ததுனால தான் நாங்க இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குமே வந்து சில வேலைகள் இருக்கு. எனக்குமே வந்து சில கடமைகள் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வேலைய பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் சாரே வந்து காரணம் கிடையாது. நானும் கொஞ்சம் பார்ட்ல இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் அப்படிங்கிறது எனக்குமே இப்போ ரொம்ப பெயினா தான் இருக்கு. பட் இந்த பெயினை விட்டு நான் கொஞ்சம் விலகி போகணும் அப்படின்னா, நீங்க யாருமே வந்து இந்த டிசிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷனை கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் அப்படிங்கிறது என்னோட லைஃப்ல இன்னுமே அடுத்த சாப்டரா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தொடக்கமா இருக்கும். அதே மாரி இது ஒரு இந்த டிசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஒரு டிஃபிகல்ட்டான சாப்டர் தான். இத முடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா கொஞ்சம் என்னோட வாழ்க்கையில என்னோட வேலைகள நான் கொஞ்சம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்பொழுது, நம்ம தமிழ் சினிமால நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வந்து டிவோர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமான் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப விட்டு பிரிஞ்சதா இருக்கட்டும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேரேஜ்ல வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சதா இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் சார் தொடர்ந்து கோலிவுட்ல இந்த மாரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறதுனால நம்ம அதுல வந்து பெருசா இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான ரெஸ்பெக்ட்ட நம்ம எப்பவுமே தரணும்.